விசாரிங்க. கிடைக்கிற சம்பளம் வாழ போதுமான விசாரிங்க. அது விவேகம். உங்களுக்கு தேவையில்லாத அந்தரங்கத்தை விசாரிக்கிறது விகாரம். சரிதான் போ. நாடக மேடையில கொண்டு போய் நிறுத்தினா கிளாப்ஸுக்கு மேல கிளாப்ஸ் வாங்க போல இருக்க. பூஞ்சோலி அம்மா தரிசனம் தந்துட்டு போறாங்க போல இருக்கே. போறாங்க. அம்மாவுக்கு என்ன தேவையோ? உப்பு, புளி, மிளகா, கடுகு, சீரகம், கருவேப்பிலை. அரைக்கிறதுக்கு ஒரு அம்மி கேட்கல. அம்மி கேட்டா சொல்றேன். ஆமா, நீ ஏன் நடுப்புற திடுதிப்புன்னு குதிச்ச? அதனால உங்க திட்டம் கெட்டு போச்சோ? அது ஏன் கெடுது? அப்ப சரி, நான் போய் வர சொல்றேன். குறையும் பேசி முடிங்க. இது வர இப்படி பேசினாதான் எனக்கு எரிச்சல் வரும். என்னமோ உன்னை பார்த்துதான் கொஞ்சம் மயங்கிட்டேன். மத்தவங்க கிட்ட அப்படி நடக்க எனக்கு என்ன மதி கட்டு போச்சா, மதிப்பு குறைஞ்சு போச்சா, இல்ல என் அந்தஸ்து தான் இறங்கி போச்சா? இத பாரு, என் வரையில சொர்ணம் தான். மத்தவங்க தான். என்னமோ வாய் நிக்கத்தான் பேசுறீங்க. இதெல்லாம் கசக்கவா செய்யும்? என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? இப்ப நாச்சி வந்தேன். ஏய், அங்க என்னடா பார்வை? நான் போற போது ஒன்னா இருந்தது, திரும்பி வர போது வேற ஒன்னா இருக்குதேன்னு பாக்குறேன். அது பூஞ்சோலை, இது சொர்ணம். இனி இயம்பு தாளை எல்லாம் வரும் போல இருக்கு. ஆமா, நீ எத்தனைக்கு குறி வைக்கிற? ஏன் இல்ல கேட்டேன். அந்த காட்டுக்காடையை பிடிக்க இந்த பூட்டுக்காடை. அது என்ன காடையும் கூடையும் கவுதாரியும் கன்றாவியும்? டேய், அதெல்லாம் உனக்கு புரியாதுடா மண்டு. அது சரி, எனக்கு புரிஞ்சா நான் ஏன் இங்கே சுத்துறேன்? உனக்கு எதிர்த்தாப்புல எனக்கு ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணி அங்கேயில குந்தி இருப்பேன். சொன்னோம், உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வா, நடந்துகிட்டே பேசலாம். நீ நட, எனக்கு என்ன தலையெழுத்து நடக்கணும்னு? அந்த தகுதிதாமா நமக்கு இருக்கு. எனக்கு வேற தகுதி இருக்கு. அது வேணா சொன்னா நீ தடுக்க பாக்குற, அது நடக்காது. சொன்னா உனக்கு நல்லது வந்தா நான் தடுப்பேனா? வாழ்த்துவேன், வரவேற்பேன், பெருமைப்படுவேன். ஆனா நீ தேடி போற தகுதி விட்டில் பூச்சி விளக்க பார்த்து தாவற மாதிரி சொன்னா நான் தாவறேன், போறேன். உனக்கு என்ன? நீயே இப்படி தவிக்கிற. நீ போற வழி தப்புன்னு படுது. என்ன திருத்தன்னு உன வேண்டல. நீ ஏன் இப்படி பத்தப்படுறேன்னு எனக்கு தெரியும். உன் வக்கன பேச்சுல மறந்திருக்கிற அந்தரங்க பேராசை எனக்கு புரியும். நான் உன பப்பா இல்ல ஏமாறதுக்கு. சொன்னா போதும், கண்ணு பட்டுட்டு போகுது. எங்க எப்படி திரும்ப? எப்படி சும்மா சொல்றீங்க? சும்மா சொல்றனா? சரிதான் போ. கிறங்க செய்யும் உன் சிங்கார அலங்காரத்தை பார்த்து சொன்னோம். சும்மா சொல்லு. என்னமோ உங்களுக்கு திருப்தியான சரி. பரிபூர்ண திருப்தி. போ உட்கார். நீங்க சர்வ சுதந்திரமா இருக்கலாம். என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. சும்மா இருங்க. பட்ட பகல்ல மறந்து போயிட்டேன். இந்த இதையும் சேர்த்து போட்டுக்க. கூட கொஞ்சம் அதையும் சேர்த்தான். இதெல்லாம் உனக்கு கொடுத்து வச்சிருக்கு. வேற யாருக்கு கொடுத்து வைக்கல? யாருக்கா? இப்ப உன்ன போலதான உன் தோழியும் பேரன பூஞ்சோலை அவளுக்கு கொடுத்து வச்சிருக்கா பாரு. மோட்டார் சைக்கிள சுத்துறவ பட்டாரிக்கு எங்க போவா? ஓட்டர் சைக்கிள ஏன் சுத்துறா பாவம்? அந்த சைக்கிள்காரர் இருக்காரே வேல்முருகன், அந்த ஆள் தான் அவளுக்கு. அவளுக்கு இவருக்கு விஸ்தாரமா விவரிச்சு சொல்லணும். ஒரு ஓரசன புரிஞ்சுக்கிறது இல்ல. ஓஹோ, புரியுது. ஆமா, அவன் சுத்த நத்தம் புறம்போக்காச்ச. இவ மட்டும் என்ன குபேரம் விட்டு பேர குழந்தையோ? ரெண்டும் கஞ்சிகள் ஆச்சுதான். சரி, படு மோசமான பாதையில தான் போய்கிட்டு இருக்கா உன் சிநேகிதின்னு சொல்லு. என் சிநேகிதியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் இப்ப இருக்கிறது கூட அவளுக்கு பொறுக்கல. சிநேகிதியா பாதகி. ஏன் என்னவா? வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டு திரியிறா. என்னை எப்படியாவது தட்டி கழிச்சுட்டு அவ வந்து இந்த இடத்தை பிடிக்க மனக்கோட்டை கட்டிட்டு அலையிறா. கட்டட்டும். என்ன கட்டட்டும்? குப்பை தின்னுட்டு வரல முழுங்க முடியுமா? அத சொல்லு. இந்த வர இன்னும் உனக்கு என்னென்ன வேணுமோ தாராளமா கேளு, ஏராளமா வாங்கி தர்றேன். ஜின்னு சிங்காரிச்சுக்கிட்டு அவ முன்னால போய் நில்லு. எனக்கு என்ன தலையெழுத்து அவ முன்னால போய் நிக்க? அத நின்னு சொல்றேன். அவளே வருவா என்ன தேடிக்கிட்டு, முழு நேரம் உபதேசம் வர பண்ணிக்கிட்டு. அப்போ சரி, ரொம்ப சுழுவா போச்சு. அவ ஒன்ன பார்த்து அடடா நமக்கு இப்படி ஒரு யோகம் அடிக்கலையே ஏங்கி தவிக்கட்டும், எண்ணி உருகட்டும். பிறகு என்ன? பொறாமப்படுறவ தடுக்காதான் போவா. என்னங்க இது? உள்ளதான குத்திச்சு. அதுக்கு உச்சு சொல்லு அடியும் கொஞ்சம் திருப்பு.
அவன் பொண்ணு பார்த்தா அப்பப்ப முறைக்குது அப்பப்போ கிடையே இங்க ஒண்ணு நின்னு போகல போய அடைச்சி கட்டிரும்பு எங்க 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 உன் தலையில இருக்கிற பாரு இந்த மட்டும் இட்டாச்சு எங்க இடி இடி பாக்கலாம் ஆக வேண்டிய ஆகட்டும் பிறகு பேசிக்கிறேன் ஆகும் இப்படி காடுங்க மேடைங்க சுத்திட்டு இருந்தா நம்ம கல்யாணம் நடந்த மாதிரி தான் கவலைப்படாதே மானே அது பாட்டுக்கு நடக்கும் என் தேனே நடக்கும் 4 கால் பூனை பிறகு என்ன பறக்கவா செய்யும் இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல உங்க அப்பா முறப்புல இருக்காரு எங்க அப்பா சிறப்புல இருக்காரு நடுவுல நம்ம சிறப்பா இருந்துட்டு போறோம் கையெடு கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும் உடனே மேல பாஞ்சிருவேன் பாயாம பாத்துக்கிட்டா நிக்க சொல்ற இந்த பாரு பல்லு 32 தட்டி எடுத்து எண்ணி கொடுத்துருவேன் ஆமா ரொம்ப தகராறு பிடிச்ச ஜென்மண்டா இது பிறகு என்ன தொடக்கூடாது எத்தனை தடவை சொல்றது கொஞ்சமாவது இந்த மண்டையில ஏதாவது இருந்தா தானே இந்த மண்டையில இருக்கு அபாரமான மூளை இருக்கு அதுல அப்பப்போ உதிக்கிற அற்புதமான ஆலோசனைகள் ஏராளமா இருக்கு களி மண் இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு ஒரு பிளான் போட தெரியல மூளை இருக்கா மூளை சொல்லாதே எப்படி வாய்ப்பு சொல்லு எப்படி இந்த கோணாச்சானா சீனா கொழுந்து சொல்ற யோசனை உலக்க குழந்தை சிரமத்துக்கு பலனா பிறகுன நான் அங்க போய் சிக்கிட்டு தவிக்கவா அத மக்கு மக்கு அங்க எதுக்கு இருக்காங்க எங்க அம்மா உங்க அப்பா கூட பிறந்த அத்தை சமயோசிதமா நடந்து ரட்சிப்பாங்களா விட்டுடுவாங்களா சரி 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 தைரியம் வந்தாச்சா நடத்து நாடகத்தை நல்லது நடக்கும் நடக்கட்டும் குடவாங்கல் சரியாண்டி நான் தான் வணக்கம் வணக்கம் யாரு பொண்ணு அது தெரியுது பேரு சாரு ஊரு பக்கத்தூரு அடே நிக்கிறிய உட்காரு உட்காரு பரவாயில்ல நிக்கிறேன் நான் சின்ன பொண்ணு தானே மரியாதை தெரியுது பேரு வெறும் சாருதானா இல்ல சாருமதி தேவி ஆர்த்தாடியோ கிட்டமுட்ட பேரா தெரியலையே புரிய வீட்டுல சீன்மாக்காரியா இருந்தியோ இனிமே சாரத்துக்கு பிளான் போடுறேன் போரு போரு பேரும் அதுக்கு தோதா ஜோராத்தான் இருக்கு நானா வச்சுக்கிட்டேன் ஓஹோ பேரை ரிப்பேர் பார்த்து சீரா சிங்காரிச்சுக்கிட்டா சினிமால சேர்ந்துடலாம்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க சரிதான் சொல்றத கேட்டுதான் அந்த கோலம் போட்டியா நல்ல வேலை நம்ம பையன் வீட்டுல இல்ல இருந்திருந்தா நீ சீன்மா சொல்றதுக்கும் அவன் அப்படியே சாவறதுக்கும் சினிமாக்கு இருக்கா இன்னும் மெல்ல சொல்ற பிச்சு பிராண்டிட மாட்டான் அப்புறம் தச்சுமே என்ன அலுவல் செய்யறேன் எங்க பாட்டில் ஃபேக்டரியில அரே நம்ம பையன் அங்கதான் வேலை பாக்குறான் யாரு சிவக்குழந்து அதாரது யாரா ஆட்சிக்குள்ள அவன் பேரு பிரபலமா அடிபடுதான் நீ முழுங்க நீ அங்கதான வேலை செய்யற பிறகு என்ன பொய்யா சொல்ற நீ ஏன் சொல்லப்ப அவனை கோணாச்சானா சீனா குழுந்துன்னு கூட சொல்லுவாங்க ஏனா நானா இக்கண்ணா போனா தெரியலையே என்னம்மா நீ எழுத்து கூட்டி கைய விதிக்கிற ஒரு அடையாளம் சொல்றேன் கேட்டுக்க எப்ப பார்த்தாலும் அவன் கையில ஒரு சீங்குழல் இருக்கும் ஓஹோ அவரா ஒற்ற கொம்பு ஒட்டக்கம்பா உங்களுக்கு இப்படி ஒரு பேரா ஆமாங்க எப்ப பார்த்தாலும் ஒரு பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருப்பா அவரைத்தானே சொல்றீங்க அது இந்த மண்ண சுத்துறான் யாரோ மாமன் மகளா பேரு மனோரஞ்சிதம் மண்ணம் கட்டி ஒண்ணு இல்ல நான் நெடுக்கத்தாங்க சொல்றேன் அந்த பொண்ணத்தான் அவர் கட்டிக்க போறாரா எவன் சொன்னான் ஐயோ என்னங்க இது யார் யாரையா கூப்பிடுறீங்க கொஞ்சம் இருங்க நான் ஓடிடுறேன் நீ இது பயப்படாத நான் என் வீட்டுக்காரி காரியமாக தான் கூப்பிடுறேன் ஏ காளி என்னமோ லேவாதேவின்னு பிரபலமா பேசுறாங்களே அந்த வீட்டை நேர்ல பாக்கலாம்னு ஆசையோட வந்தேன் இங்க என்னடானா ஒரே டேஞ்சரா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பயப்படாத தைரியமா இரு நித்த எத்தனை பேர் என்ன வந்து பாத்துட்டு போறாங்க நீ குழந்தை அதான் பயப்படுறேன் ஏ காளி உன் புள்ள சங்கதி பிறகு பேச பாத்தியா பேரை கேட்டவன பயந்து பரமசாது யாரோ ஒரு பொண்ணு வீடு தேடி வந்திருக்கு அம்மா யாரும் தெரியலையே எப்படி தெரியும் நெத்தில எழுதியா ஒட்டிருக்கு நீங்க யாரோ யாரோ அவ நிக்க வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு உள்ள அழைச்சிக்கிட்டு போய் உட்காந்து வச்சு விசாரிப்பியா வெதரை கேட்டார மாமா சரியம்மா வா சின்னம்மா தான் சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்க காளி பார்த்தா பொண்ணு நல்ல பொண்ணா தெரியுது கொஞ்சம் அன்பா ஆதரவா பேசி நான் ஒண்ணு கடிச்சு தின்னுட மாட்டேன் அதுக்குத்தான் நான் இருக்கிறேன் அங்கேயும் போக போறேன் ஐயோ கட்டில வந்தாச்சியோ இப்படி பெற்ற பிள்ளையோ அப்படி விரோதி பயமகளை பார்த்து பல்ல காட்டுறேன் சல்விப்பேன் இன்னைக்கு மாட்டம் பையன் அடாஜோச்சு ஆஸ்கு நான் சொல்றபடி கேட்கறியா இல்ல மொட்டை அடிச்சு கொட்டை கட்டி நான் போவா காசிக்குன்னு ரெண்டுல ஒண்ணு கேட்டு போடுறேன் ரெண்டு ஏடி நெஞ்சு துணிஞ்சு நேரம் இங்க ஒதுக்கியே அவர் தெரிஞ்சா என்ன ஆகுறது நானா வரலத எல்லாம் உங்க புள்ள போட்ட பிளான் அந்த வரலி பைசனா நீ பாட்டுக்கு வந்துடுறதா பின்ன வராம என்ன செய்யறதா சரிதா இப்ப உன் பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டியா இனிமே நான் என்னத்த பேசுறது
நான் போயிட்டு வரேன் மாமா. என்னம்மா அதுக்குள்ள காபி சாப்பிடல? மூக்கு முட்டை சாப்பிட்டாச்சு. அத்தை போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சிக்கா புடிச்சு போச்சு போல இருக்கு. அடிக்கடி வந்து போ. சொந்த வீடு மாதிரி. சொந்த வீடாத்தான் ஆயிப்போச்சு. மாமா நான் போயிட்டு வரேன். வர்றேன் மாமா. அடேங்கப்பா, எவ்வளவு மாமா போறாரு. என்னது குடம்? அதுக்குள்ள அதான் வேணும். ரேடியேட்டர். இந்தமா குடம். அங்கேயே வச்சுட்டு போங்க. இங்க வச்சா எப்படி? ஆமா, நீ பாட்டு குடத்தை கொடுத்துட்டு வந்துட்டிய, நான் பாட்டு தூக்கிட்டு போயிட்டா உங்களுக்கு எதுக்கு? சரிதான், சமயம் கிடைச்சா ஆளையே தூக்கிட்டு போடுவாங்க, குடத்தை வச்சு வைப்பாங்களா? என்னது ஒரே அடி அடுக்கி வச்சிருக்க? தமிழ் புத்தகங்கள். எல்லாம் காதல் கனிரச கதைகளோ? படிக்க வேண்டிய நூல்கள். ஓஹோ, ஆமா, இதை விட ஒரு ரேடியோ வாங்கி வச்சுக்கிட்டா ஜாலியா பொழுது போகுமே. ஒண்ணு வாங்கி அனுப்பிட்டுமா? கைக்கு அடக்கமா, அழகா, சின்னதா இருக்கட்டும். உங்க ஜீப் சரியாச்சுல? இந்த ஆசை, அன்பு, அது இது எல்லாம் அந்த சொன்னத்து மேல இருக்கட்டும். அட, அத பத்தி ஏன் பேசுற? அது ஒரு ஜவுளி கடை விளம்பர பொம்மை. அப்படி சொல்லாதீங்க. உங்களை முழுமூச்சா நம்புறா. நானும் நம்ப சொல்றேன். நம்ப செய்றீங்களே. ஜீப்ல உட்கார வச்சு பங்களாவுக்கு அழைச்சிட்டு போய் அதை இதை சொல்லி ஏதேதோ வாங்கி கொடுத்து. அப்படி இல்ல பூஞ்சோல. பிறகு எப்படி விவரம் தெரியாத பருவ பொண்ணை ஏமாத்துறது அங்கே, விவேகம் கெட்ட நப்பாசுகள் அள்ளி கொட்டுறது இங்கே? எங்க கத்துக்கிட்டீங்க இந்த வெக்கம் கெட்ட வித்தைய? வித்தை இல்ல பூஞ்சோல. புலி வேட்டைக்கு ஆட்டுக்குட்டியை இரையாக்குறதே இறக்கமில்லாத காரியம்னு நினைக்கிற போது ஒரு பொண்ணுக்காக இன்னொரு பொண்ணை நாசமாக்க துணிஞ்சீங்களே. இந்த கொடுமைக்கு என்ன பேர் இருக்கு உங்க அனாச்சார அகராதியில? கத்தாத. 4 பேருக்கு முன்ன கௌரவமா வாழ்றோம். அக்கம் பக்கத்துல காதல விழுந்தா என் மான மரியாதை என்ன ஆகிறது? ஆக உங்க மான மரியாதையில அவ்வளவு அக்கறை இருக்க வேண்டியதுதான். மத்தவங்க கதி புகையில விரிச்சா போச்சு, பொண்ணு சிரிச்சா போச்சுன்னு அவ்வளவு துல்லியமா லட்சணம் சொன்னாங்களே பொண்ணுக்கு. அப்படிப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு முன்ன உங்க ஜீப் வந்து நின்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க? அவ சீலை என்ன ஏலம் போடுற கடைச்சிறக்கா? பூஞ்சோல, என் காலடி படக்கூட இந்த ஓட்ட குடிசைக்கு அருகதை இல்லை. ஏதோ தேடி வந்தேன், அது உனக்கு இறப்பமா போச்சு. இதோ பார், இந்த தங்கமணி நினைச்சாத சாதிப்பான். என்னைக்காவது ஒரு நாள் என் முன்ன கெஞ்சிக்கிட்டு நிக்க வைப்பேன். நினைப்புல வச்சுக்க. அப்பா வேண்டாம், முழுங்குற சொல்லு. தமிழ்ல பண்டிகை தெரியும் சொல்லு. அங்க பேண்டு, மேளம், பாட்டு, டான்ஸ், அது இதுன்னு ஒரே கச்சேரி மயமா அமக்களை பெறுது. வரட்டமே வரட்டும். இது நாங்களும் ஒரு கச்சேரி வைக்க போறோம். உங்களுக்கு என்ன மிச்சம் இருக்கு? சீட்டு கச்சேரியா? நான் அதை இப்படி தொட்டதில்ல, சொல்ல மாட்டேன். வலே வலே, நாங்க ஒரு கலா நிகழ்ச்சி. என்ன கேட்காம எவன்டா உன்னை கச்சேரி வைக்கட்டோம்னா? நான் இல்லப்பா, தொழிற்சாலை ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதுல நானும் ஒரு ஆளா சேர்ந்திருக்கேன். அவ்வளவுதான். அதுக்குதான் என்ன கேட்டியா? அம்மாவை கேட்டேன், பெர்மிஷன் கொடுத்தா சேர்ந்துட்டேன். அவன் எப்படா பெர்மிஷன் கொடுக்கலாம்? அது என்னமோ தெரியலையே. தெரிய செய்கிறேன். ஏ காளி, எங்கடா போற? அங்கதான். எங்க? கோயில் தாண்டின கண்ணு மொழிய தோண்டிடுவேன். நில்லு அப்படியே. ஏ காளி, ஏ பத்திரகோள், இங்க காளியம்மா தான் இருக்கா. எந்த அம்மாவா இருந்தாலும் எதுக்கு வந்து நில்லு. வேலை இருக்கு சொல்லுங்க. எதுக்கா பேசுற? இப்போ உன் பிள்ளை எங்க போச்சுன்னு? நான் எங்க போ சொன்னேன்? தொட்டில போட்டிருக்கேன், தூங்குறான். நீங்க ராணியாரோ பாருயா, இந்த மட்டத்துல உன் கண்ணத்துல அழுது கழுத்து பிடிச்சு நெரிச்சு. சும்மா நெரிச்சிங்க. பையனுக்கு கல்யாணம் செய்யற வயசாச்சு, நீங்க பாடி கோட்டுக்கு மேல கோட்டை கிழிச்சுக்கிட்டே இருங்க. நல்ல நாள் அதுவுமா அவனோட கூட்டாளிங்க ஏதோ ஆட்டம் வச்சிருக்காங்களா? போயிட்டு தான் வச்சுமா. வேண்டான்னு எவன் சொன்னான்? என்ன கேட்கறதுக்கு முன்னாடி உன்னை எப்படி கேட்கலாம்? நீ எப்படி பர்மிஷன் தரலாம்? அது சரி,
உங்களை கேட்டு நீங்க பாட்டு பாடுறது யார் கேக்குறது? அப்போ என்ன கேட்காம எல்லாத்தையும் நடத்துவீங்க போல இருக்கு. நாளைக்கு உன் அண்ணன் முன்ன கொண்டாந்து கட்டி வைப்பேன், நான் கையை கட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கணும். எனக்கே அந்த வம்பெல்லாம். உங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிடுங்க. நாளைக்கே என் மாமன் பொண்ணு இழுத்துட்டு வந்து சேர்ந்தா போறான். போன்டா, அவன் நான் பெத்த சிங்கம். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். நீ போச்சு நீ ஒழித்தானா கோட்டை கிழிச்சிட்டேன். நிக்கிறான் கிடக்கட்டான். கிடப்பான். நான் ஒருத்திதான் கிடக்குறேனே. நீங்க கீச்ச கோட்டையே பாத்துக்கிட்டு 12 வருஷமா அண்ணன் விட்ட கூட எட்டி பாக்கல. அவனுக்கு என்ன அப்பவே போயிருப்பான். சும்மா போடுவானா? எங்க போக சொல்லு பாக்குறேன். பாருங்க பாருங்க, நீங்க பெற்ற சிங்கமாச்சே, நல்லா பாருங்க. Don't talk. இந்த காளி வச்சது எப்படி இருக்கும்? சுத்த காளியா தான் இருக்கும். அட போறதான் போடி, அப்படியே அந்த சீமாக்கார பண்ண விசாரிச்சுட்டு வாடான்னு சொல்லலாம்னு பார்த்தா அதுக்குள்ள மறந்துட்டானே. யார? சாருமதி தேவி யாரையா? ஆமாங்க, அவங்க இந்த மட்டும் அப்படியே நிறுத்து